பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 54வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதாக. ஊழியக்காரரின் சுதந்திரம், த ஹெரிட்டேஜ் ஆஃப் த சர்வன்ஸ் ஆஃப் த லார்ட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஒரு நல்ல வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் உரியதல்ல, மாறாக கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு உரியது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம் என்று சொல்லியிருப்பதை பார்க்கலாம். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்றால் சபையை நிறுவி போதகர்களாய் இருப்பவர்கள் மாத்திரமல்ல, அவர்களோடு கூட சிறியதோ பெரியதோ கர்த்தருடைய ஊழியத்திற்காக எதை செய்பவர்களாய் காணப்பட்டாலும் அவர்கள் ஊழியக்காரர்களே ஆவார்கள். ஒருவேளை சிலர் நாற்காலிகளை எடுத்து போடலாம், சபைக்காக அயராது ஜெபிக்கலாம், சபையில் துப்புரவு வேலை செய்யலாம், இசைக்கருவிகளை வாசிக்கலாம், சபையின் பொருளாதாரத்தை பார்த்து கொள்ளலாம், ஆராதனை நடத்தலாம், வருபவர்களை கவனிக்கலாம், தேநீர் போட்டு கொடுக்கலாம், மீடியா ஊழியத்தில் இருக்கலாம், ஒளி மற்றும் ஒலி கருவிகளை பார்த்து கொள்ளலாம். இப்படியாக சிறியதோ பெரியதோ எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்தாலும் அவர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்களே. ஒரு ஊழியக்காரர் இப்படியாக சொன்னார்: என்னுடைய ஊழிய பாதையில் இந்த வாக்குத்தத்தத்தை அநேக முறை சுதந்திரிக்கிறேன். எனக்கு விரோதமாக ஊழியத்தை இடித்து பேசுபவர்களால் அது தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவாக மாறுவதாகவும் அது தன்னை கிறிஸ்துவைப் போல மாறுவதற்கு பிரயோஜனமாக இருந்ததென்றும் அவர் சொன்னார். இயேசுவையும் அந்நாட்களில் அநேகர் குற்றப்படுத்தினார்கள். மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பேதுரு மற்றும் பவுல் போன்றவர்களும் இப்படிப்பட்ட பாதையை கடந்து சென்றார்கள். நீங்கள் உண்மையாகவே இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால் நீங்களும் மற்றவர்கள் மூலமாக குற்றப்படுத்தப்படும் சூழ்நிலைகள் வரும். அப்படி யாராவது தங்கள் வாயினால் குற்றப்படுத்தினால் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். அவர்கள் குற்றப்படுத்திவிட்டு போகட்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மறுமொழி பேசாமல் வாய்களுக்கு கடிவாளம் போடுங்கள். கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் செய்யும்படி விட்டுவிடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவும் குற்றப்படுத்தப்படும். எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்ற ஏசாயா 54வது அதிகாரம் 15வது வசனத்தின்படி உங்களுக்கு விரோதமாக செயல்படுபவர்கள் உங்கள் பட்சத்தில் வரும்படி கர்த்தர் செய்வார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, எங்களை ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் அழைத்த தேவன், சிறிதானதோ பெரிதானதோ உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காய் செய்கிற எல்லா காரியங்களையும் நினைத்தருளி உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானே என்றால் பிதாவாகிய தேவன் அவனை கனப்படுத்துவார் என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி கனப்படுத்துவீராக. இவர்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் உம்முடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்து அமுக்கி குலுக்கி செம்மையாய் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். போக்கிலும் மரத்திலும் உடனிரும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை ஒவ்வொருவர் மேலும் தெளிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.